பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜெஸீஸ் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முட்டை பருப்பானங்க. இதை பருப்பானோ, கொத்து பருப்பு, இன்னும் தால் எக்கு எது வேணாலும் சொல்லுவாங்க. இந்த பருப்பானோ ரொம்பவே மைல்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்குன்னா, சாம்பாரே ஒரே சாப்பிட பிடிக்கலன்னா இந்த எக் பருப்பானோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் ஊரில் உள்ள ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து இது ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவோம். ஷஹருக்கெல்லாம் இது ரொம்ப லைட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த முட்டை உடைச்சி ஊற்றின பருப்பானத்துக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு தேவையான அளவுங்க, துவரம்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், 2 முட்டை, தேவையான அளவு பூண்டு பற்கள், 1 பச்சை மிளகா, 2 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி புதினா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட இப்போ இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டேன். மசாலாஸில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வடகம்ங்க. தாளிக்கிறதுக்கு சாப்பாட்டு நெய் 2 ஸ்பூனுங்க, இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா கழுவி அலசி அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு, இப்போது வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுடணுங்க. வெங்காயம் எவ்வளோதுக்கு எவ்வளோ போடுறோமோ நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளியோட முருங்கைக்காய், கத்திரிக்காய்னு காய்கறிகள் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் காய்கறிகள்லாம் இல்லாத பட்சத்தில் இது மாதிரி முட்டை உடைச்சி ஊற்றின பருப்பானம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. நான் இப்போ மூடியை லைட்டாக நீக்கி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டேங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். பருப்பு ரொம்ப குழஞ்சிடக்கூடாதுங்க. இது மாதிரி நல்லா சிலுத்து வந்திருக்கணும், வெந்திருக்கணும், நல்லா குழஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாஸையும் போட்டுடலாம். தாளிக்க கடுகு, ஜீரகம், வடகத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் போட்டுடலாங்க. மசாலாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். நான் மல்லித்தூள் 1 ஸ்பூனும் மற்றதெல்லாம் அரை ஸ்பூனும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ட்ஸில் காட்ட மறந்துட்டேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பருப்பானம் இந்த கலரில் தான் இருக்கும். தண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ரொம்பவும் திக்காக இருக்க விட்டுறாதீங்க, ஏன்னா முட்டையெல்லாம் போடணும். அப்போ இன்னும் திக்காகும். அதனால ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க, நார்மலாக பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாம் சரி பார்த்துட்டு மூடி வச்சுட்டேங்க. நல்லா கொதிக்க விட்டு இப்போ மூடியை திறந்து பார்த்துட்டேன். நல்லாவே ஆனம் சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ முட்டை உடைச்சி ஊற்றிடணும். முட்டையை கலக்கி விட்டுறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அப்படியே அந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் அப்படியே கிடந்தால் தான் நல்லா வெந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடக்குள்ளேயும் டேஸ்ட்டாக இருக்குங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். அப்புறமா மூடியை எடுத்துட்டு அந்த முட்டையை லைட்டாக திருப்பி போடணும், உடச்சிடக்கூடாது. ஏன்னா அரைவாசி தான் வெந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சிம்மில் வச்சுட்டு இன்னொரு ஃப்ரையிங் பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணுங்க. இந்த சைடில் நம்ம முட்டை உடைச்சி ஊற்றின பருப்பானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க முட்டையெல்லாம். முட்டை நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க தாளித்து கொட்டுறதுக்காக. இப்போ நெய் நல்லா சூடு வந்துருச்சுங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிருந்ததில் கொஞ்சம் மிளகா பொடியும் அந்த மஞ்சள் தூளும் லைட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க, ஏன்னா அந்த கலருக்காக. இப்போ எல்லாத்தையும் ஒன்றாவே கொட்டிட்டேன். இப்போ ரெடியாகி இருக்கிற முட்டை பருப்பானத்தில் நம்ம தாளித்தது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஊற்றிடணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க, திறக்காதீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல்லோட அந்த நெய்க்கும் பருப்புக்கும் முட்டைக்கும் செம்மையாக இருக்குங்க. இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த பருப்பானம் இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. சில பேர் நினைக்கலாம், பருப்பில் முட்டையா அப்படின்னு எம்பாரஸ்லாம் ஆக வேணாங்க. முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. ஏன்னா என் ஃப்ரெண்டோட அம்மா சொல்லுவாங்க, சாம்பாருக்கு கூட நீங்கள்லாம் நான்வெஜ் தான் வச்சு சாப்பிடுவீங்க, வெஜிடேரியன்னா ஃபுல்லாக வெஜ்ஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாதுங்க. நமக்கு எதுலையாச்சும் நான்வெஜ் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த பருப்பில் முட்டை போட்டால் வாசம் வராதுங்க, ஆனால் முட்டையோட டேஸ்ட்டும் அந்த சாஃப்ட்னஸும் சூப்பராகவே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நெய்யில் தாளித்து ஊற்ற பாருங்கள். அந்த தால், கீ, எக்னு காம்பினேஷன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க.
இதுக்கு சைடிஷ் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு பொரியல், சிக்கன் ரோஸ்ட்டு, முறுக்கு வத்தை இல்லை கிரேவிஸ் ஐட்டம் ஏதாச்சும் நான்வெஜ்ஜில் இருந்தால் செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா. நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ். ஜஸாக்கல்லா ஹைரன். உண்ணுங்கள்.